ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல். ஓகே, அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாடம் 4 கூட்டாளிகளின் நற்பெயர். இந்த பாடத்தில் முழுக்க எல்லாமே நமக்கு ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் சம்ஸ் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியஸ்ட் லெசன். ப்ளஸ் இந்த லெசன்லேருந்து உங்களுக்கு 10 மார்க்குக்கு சம்ஸ் வரும். ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க் கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்குறோம். மொத்தம் 3 டைப்ஸ். அதில் ஃபஸ்ட்டு மெத்தடில் இருக்க ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா, சராசரி லாப முறை. ஸோ இந்த சராசரி லாப முறையில் 2 வகை இருக்குது. சாதாரண சராசரி லாப முறை, கூட்டு சராசரி லாப முறை. ஸோ இதில் ஃபார்முலா பாருங்கள், சராசரி லாபம். ஸோ சராசரி லாபத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, மொத்த லாபம் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. ஸோ இந்த சராசரி லாபம் கண்டுபிடிச்சா மட்டுமே நம்மளால் நற்பெயர் போட முடியும். நற்பெயர் ஈக்குவல் டு சராசரி லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. ஓகே, தென் நெக்ஸ்ட் மெத்தட். அப்போ ஃபஸ்ட்டு சராசரி லாபம் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் நற்பெயர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் மெத்தட் கூட்டு சராசரி லாப முறை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சம் இருக்குது, ஒரே ஒரு பயிற்சி கணக்கு இருக்குது. இதை ரிப்பீட்டடாக 3 மார்க்கில் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, கூட்டு சராசரி லாபம் ஈக்குவல் டு கூட்டு லாபங்களின் மொத்தம் பை நிறைகளின் மொத்தம். ஓகே, ஸோ கூட்டு சராசரி லாபம்ன்றது பார்த்திங்கன்னா அங்கே நிறை கொடுத்துருப்பாங்க. நிறைன்னும் போது 1, 2, 3 அந்த மாதிரி இருக்கும். அடுத்து கூட்டு லாபங்களின் மொத்தம் அப்படின்னும் போது அங்கே கொடுத்துருக்க லாபத்தை நிறைகளால் பெருக்கணும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரை டோட்டல் போடணும். அதே மாதிரி அந்த 1, 2, 3, 4ன்னு இருக்கும் இல்லையா, அதை ஆட் பண்ணணும். ஸோ அடுத்து அதுக்கு உண்டான நற்பெயர் ஃபார்முலா, நற்பெயர் ஈக்குவல் டு கூட்டு சராசரி லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. சம்மில் கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கவனித்து போடணும். இட் இஸ் அ வெரி ஈஸியஸ்ட் மெத்தட். உன்னோட லெசனில் பார்த்தோன்னா 6 கணக்குகள் இந்த 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.